ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ராஜ்மா குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துடலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பத்து பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ராஜ்மா 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஸ்டார் பூ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கசகசா, துருவின தேங்காய் நான் ஒரு 1/4 மூடி எடுத்து வச்சுருக்கேன். கல்லுப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். ப்ரெஷர் குக்கர் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஸ்டார் பூ எல்லாத்தையும் அதில் போட்டு பொரிய விடுங்க. அது பொரிஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். இதுவும் பொரிஞ்சு வரட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ ஊற வச்ச ராஜ்மாவை எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இதை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்படி வதக்கிறதுனால அதோட குழம்போட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ராஜ்மா சாப்பிட்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவுது. கேன்சர் வராமல் தடுக்குது. மூட்டு வலி இதெல்லாம் வராமல் இருக்கும். வாரத்தில் 2 தடவையாவது இதை சாப்பிட்ணும்.
ராஜ்மா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாடை போகட்டும். இப்போது ராஜ்மா ஊற வச்ச தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. நமக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே கொதிக்கட்டும். கொதிக்க வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சுடுங்க. மூடிட்டு 2 விசில் விடுங்க. ராஜ்மா நல்லா வெந்து வரும். அதுக்குள்ளே நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது அப்படியே காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அதோட கசகசா சேர்த்துக்கோங்க. கசகசா இப்போ சேர்த்தா தான் நல்லா வதங்கும். அப்போ நல்லாவும் அரைப்படும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிச்சு. இப்போ துருவி வச்ச தேங்காய் அதில் போட்டு 2 பெரட்டு பெரட்டுங்க. பெரட்டிட்டு அடுப்பை அணைச்சிடுங்க. அணைச்சிட்டு இந்த மிக்சர் அப்படியே ஆற விட்டுருங்க. ஆற விட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம வேக வச்ச ராஜ்மா இருக்குல்ல, அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம்.
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். உப்பு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப கொதிக்க விடாதீங்க. தேங்காய் திரி திரி ஆகிடும். ஒரே கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கொதித்து இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. இது நம்ம இட்லிக்கு, சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் இட்லிக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த குழம்பு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.